भैया नविलन के फ्लाइटல வந்து ஜன்னல் சீட் இருக்குல்ல அங்க அப்பா உட்கார்ந்துக்குவா நாங்கடா ஜன்னல் சீட்ல அவ்வளவு தெளிவாடா நீங்களா ஓ நிலா நீங்க இருந்தா நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கற அடிக்கிற திட்ற அதான் அவன் கோச்சிட்டு பெங்களூர் போயிட்டான் அவளா கோச்சிட்டு பெங்களூர் போல நான் கூட வெளாத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஓ பெங்களூர்ல போய் சண்டை போடுவேன் ஆனா சண்டை போடுவேன் ஆமா நான் இன்னும் போயிருப்பியா ஆமா பேர் பண்ண கண்ணஞ்சக்காரன் நவிலன் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க சார் சன் வந்துருச்சு சன் வந்தா இன்னைக்கு எங்க போறோம் சார் சன் வந்தா பெங்களூர் ஃளைட்ல ஐயோ பாவமா சொல்றீங்க ஏய் ஆல் ரெடியா யா மக்களே பேக்கிங்லாம் வந்து ரெடி ஸோ நாங்கள் 4 பேர் ரெடி அண்ட் முக்கியமான ஒருத்தர் வாங்க 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 நாங்கள் 5 பேரும் ரெடி ஆகிறது மேட்ரு கிடையாது தலைவர் தான் இன்னைக்கு ரெடி ஆகணும் ஏன்னா தலைவருக்கு இன்னைக்கு முதல் ஸோ தலைவர் எதில் போறீங்க ஆமாங்க இன்னைக்கு நவீனனுக்கு முதல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க அது என் முகத்தில் நான் வந்து சிரிச்சுட்டே சொல்றேன் இன்னைக்கு தலைவனுக்கு வந்து முதல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை அவர் எவ்வளோ என்ஜாய் பண்றாங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போறோம் நீ எக்ஸைட்டடா இருக்கியா என்ன பார்க்க போற ஆமா சோ ஃளைட்ல இருந்து வெளியில உலகத்தை காட்ட போறோம் சோ வந்து என்னெல்லாம் நடக்குதுங்கறத இந்த வீடியோல தொடர்ந்து போகிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது நவிலனின் ஃபர்ஸ்ட் ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஃளைட்ல வந்துடுறேன் உங்க ஊருக்கு முறுக்கு செஞ்சு வையா நவிலனுக்கு என்னடா நினைச்சுன்னு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னது முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு போணுமா முறுக்கு செஞ்சு வைக்கணுமா அங்க ஓ அங்க மிரட்டுறது தம்பிக்கு பாசத்துல முறுக்கு செஞ்சு வைக்கணுமா ஏன் நீங்க வேற அம்மா பேசுறா முறுக்கு ஏய் அம்மா மாட்ட கேளு உனக்கு என்ன வேணும் கேளு இஸ்லாமமா சொல்றேங்க எப்படி இருக்க வெல்கம் நல்லா இருக்கு நான் ஃளைட்ல வந்துடுவேன் சூப்பரா வேடிக்கை பார்த்துட்டே வா ஃளைட்ல ஜாலியா சரியா ஃளைட்ல காத்து பத்தலனா ஜன்னலை திறந்து வச்சுக்கலாமா கேளு ஜன்னல் தடவை வச்சா கீழ விழுந்துரும் ஓ அவ்வளவு தெரியுமாடா உனக்கு சரி ஓகே ஓகே டைம் ஆயிடுச்சு A few minutes later எல்லாம் சீக்கிரம் வாங்க ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நீ என்னடா இப்படி பேக் மாட்டி நிக்கிற ஏய் அவன் யோயோ மேன் அவன் சைஸுக்கு இருக்கு ஏய் சரி ஃளைட்டுக்கு வந்து என்ன பெட்ரோல்ல ஓடுமா டீசல்ல ஓடுமா டீசன்ட் வரும் டீசல்ல தான் ஓடும் பாரு புள்ள எவ்வளவு டீசன்ட்டா சொல்லுது பெட்ரோல்ரா ஒயிட் பெட்ரோல் ஆண்டி என்னதுல பெட்ரோல்ரா அப்பா உன்னை ஏமாத்துறாங்க சொல்லிடுங்க இல்ல எனக்கு தெரியும் ஒயிட் பெட்ரோல் சொல்லுங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும் ஒயிட் பெட்ரோல் ஒயிட் பெட்ரோல் என்ன கலர்ல இருக்கும் ஒயிட் ஏய் சூப்பரா என்ன கலர்ல இருக்கு அழகா சொல்றான் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க So we are ready. On the way போலாமா? எங்க போறோம் ஐஷா மாட்ட சைடு எங்க போறோம் பை பை முதல்ல ஏறறான் பாரு டேய் பேபி அவங்கலாம் அவங்க வேலையை பார்க்கட்டும் நான் என் வேலையை பார்க்கறேன் லக்கேஜ் கொடுங்க அண்ணு எந்த உட்டியே இந்தா எந்த புடி நீயே ஒரு லக்கேஜ் தான் ஆமா எல்லாம் ஓகே அப்படி ஃளைட்ல நீ அவசர அவசரமா போய் நீ என்ன வேலை பார்க்க போற எதுக்கு பெங்களூர் போற எல்லாம் நிலன பாக்க நிலன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ நிலனை எத்தனை நாளா நீ பார்க்காம இருக்கற 2 நாளா பார்க்காம இருக்கறேன் 2 நாளா இல்லடா 8 நாளா 8 நாளா பார்க்காம இருக்கற நிலனை மிஸ் பண்ற நிலன் இங்க இருந்தா நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கற அடிக்கிற திட்ற அதான் அவன் கோச்சிட்டு பெங்களூர் போயிட்டான் அவளா கோச்சிட்டு பெங்களூர் போல நான் கூட வெளாத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஓ பெங்களூர்ல போய் சண்டை போடுவேன் ஆனா சண்டை போட மாட்டேன் ஆமா அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சண்டை போடுவேன் பெங்களூர் போய் அவனோட சண்டை போட மாட்டேன் பாசமா இருந்து கூட்டு வந்துருவேன் ஓகே வந்து போனோன்னு கட்டி பிடிச்சி நிலனா ஐ மிஸ் யூ சென்னைக்கு வா நம்ம ஒண்ணா ஒழுங்கா இருக்கலாம்னு சொல்லிதியா சொல்றியா எங்க சொல்லி காட்டு நிலனை பார்த்தோனே என்ன சொல்லுவ சொல்லு ரொம்ப நாளா நான் பார்க்காமலே இருந்த நிலன் அப்புறம் சோ அதனால
அதனால நான் உங்களோட விஸ்லாமத்துக்கு வந்துட்டேன். நான் ரொம்ப நாளா அங்கேயே தங்கிட்டு திருப்பி உன்னை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துடுவேன். ரொம்ப நாளா தங்க போறியா? இது என்ன புது plan? எங்களுக்கே தெரியாது. அவனோட ரொம்ப நாள்ன்றது ஒரு நாள் 2 நாள். இப்போ 2 நாள் பார்க்காம இருந்தான். ஆனா 2 நாள்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி அவனுக்கு வந்து நாள் கணக்கு என்ன இல்ல அதனால ரொம்ப நாள் 8 நாள் இருந்தா தான் அவனுக்கு 2 நாள் ஃபீலே வருதுன்னா அப்ப அவன் பெங்களூர்ல எத்தனை நாள் தங்குற பிளான் போட்டுருக்கான்னு தெரியல. சரி ஆக மொத்தம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போறீங்க. அதுக்கு எங்களையும் கூட்டு போறீங்க. அவ்வளவுதானே? கரெக்ட். சரி இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் இங்க பதிய வச்சே ஆகணும். நடு நைட் ஒரு 3 மணி இருக்கும். தண்ணி வேணும்னு குடிக்க வச்சுட்டு அம்மா வா கிளம்பலாம் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா டேய் இன்னும் விடியவே இல்லடா அப்படின்னு. இல்லம்மா நீ கிளம்பணும் சொன்னீங்கன்னா இல்ல சன் வந்தோடனே தான் கிளம்பணும்னு சொல்லி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவனை நம்ப வச்சு தாச்சி தூங்க வச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் நைட் தூங்கும் போது. சரி ஃபிளைட்ல வந்து ஜன்னல் சீட் இருக்குல்ல அங்க அப்பா உட்காந்துக்குவா. நாங்க தான் ஜன்னல் சீட்ல அவ்வளவு தெளிவாடா நீங்களா? பார்க்கணும். ஓ ஓ அதுவும் தெரியுமா உனக்கு? எப்படிடா பேராஷூட் வச்சுக்கலாம்டா. இதுங்கடா போகும்போதெல்லாம் இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னோட ரூம்ல வந்து அந்த படையப்பா படம் பார்த்திருக்கியா? அதுல சிவாஜி கடைசியா தூணு கட்டி அதெல்லாம் இந்த இது பாத்துக்கிற மாதிரி என் ரூமுக்கு வந்துட்டு வைஷமா இன்னைக்கு ஒரு நாள் இந்த பெட்ல நான் குளிச்சு உன்னோட பாத்ரூம்லயே நான் குளிச்சு உன் ரூம்லயே நான் பல் தேய்ச்சிக்கிறேன் வைஷமா. நாளையில இருந்து நிலன் வந்தா இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா இந்த ஒரு வாரமா நிலன் இல்லாத கேப்ல ஃபுல் டைம் வந்து வைஷுவை வந்து வந்து என்ன சொல்றது சண்டையே இல்லாம வைஷு கிட்ட வந்து அவனுக்கு போராட்டமே இல்லாம அவன் வந்து பயங்கர ஜாலியா இருந்தா. எப்பவுமே நிலன் இருக்கும் போது வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு 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 வெள்ளு தெரியாத ஒரு பொசிட்டிவ்னஸ் போயிட்டு இருக்கும். ஆமா இன்னைக்கு அண்ணுப்பா இத பிரிச்சு விடு, அண்ணுப்பா எனக்கு இது ஊட்டி விடு, அண்ணுப்பா என்ன தூக்கிட்டு போற வந்து ஃபுல் டைமா வந்து இந்த ஒரு வாரம் வந்து ஏங்க நேத்து நைட் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டை போட்டுறான். அண்ணுப்பா என்ன விட்டுட்டு நீ எங்க வெளியில போற அப்படின்னா டேய் நான் கூட்டிட்டு உள்ள வரேன்டா. 2 பேரும் வாக்கிங் போகும்போது மேல போய் தொத்திப்பா, 2 பேரும் ரூம்ல போகும்போது போய் பெட்ல குதிச்சு பாட்டு பாடி விளையாடிட்டு இருப்பான். அவங்க பாத்ரூம்ல குளிக்கணும், அவங்க கிட்ட பல் தேய்ச்சிக்கணும். நிலன் நீ பெரிய பிள்ளையாகி இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த 8 நாள் உன்னுடைய சாம்ராஜ்யத்துல உன்னுடைய சிம்மாசனத்துல இவன் வந்து உட்காரல, காலை வச்சு தேய்ச்சி கோடு போட்டு வச்சிருக்கான், பிராண்டி விட்டுக்கிறான். ஏய் ஆமா தானே? ஸோ மக்களே காருக்குள்ளே இந்த கூத்துனா ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன கூத்துன்னு வந்து தெரியல. தொடர்ந்து பாருங்க, ஃபுல் ஃபன் காத்துக்கிட்டு இருக்கு, ஃபுல் ஃபன் பார்த்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க. ஓகே இன்னொரு வாட்டி சொல்லு. ஹைட்டுக்கு போனா தானே ஃப்ளைட் மேல டேக் ஆஃப் ஆகும். அன்னைக்கு ராஜ பெரியப்பா இங்க வந்து தானே கூப்பிட்டுட்டோம். ஞாபகம் இருக்கா? எங்க வந்து கூப்பிட்டுட்டோம் ராஜ பெரியப்பா? யாருக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு அப்படி மேய்ச்சிட்டு போயிடலாமா? அம்மா நவீன நான் சமாளிச்சு அழைச்சிட்டு போயிடலாமா? அதெல்லாம் அவன் அட்ஜஸ்ட் ஆயிடுவான். நம்மள சமாளிச்சு கூட்டு போவா. எங்க வந்திருக்கோம் இப்போ? ஏர்போர்ட். ஓகே அண்ணு பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு கவலையே கிடையாது, எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ம் அரவிந்த் ஆல் ஓகே தானே? ஆல் ஓகே. இல்லைன்னா பார்க்க போலாம்ல? போகலாம். வாழ்க்கையில் எல்லா மூமெண்ட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இல்லை அது எப்படி பர்ஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு பர்ஸை உள்ள வச்சேன். வேற பேக் மாத்தி கொண்டு வந்ததால அந்த பேக்ல பர்ஸ் நீ வச்சுட்டேன். வராமல் நாங்கள் ஃப்ளைட்டில் போகலான்னு முடிவு பண்ணோம். வேற நீ வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஜெயில கீழே போட்டு திருழுவோம். நான் என்ன போயிருப்பியா? ஆமாம் பேர் பண்ண கல்லஞ்சக்காரன்.
ஆமா பாவம் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கேன்சல் ஆகக்கூடாதுல்ல. நவீனன் ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? எப்போ வந்திருக்கிற? நான் குட்டி பாப்பா வரும்போது நீ குட்டி பாப்பா இருக்கும்போது எப்படா ஏர்போர்ட்டுக்கு வந்தோம்? ஃப்ளைட் தான். ஃப்ளைட்ல எங்க போற? பெங்களூர் ஓகே. மக்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டை வந்து தலைவர் கிட்ட போகிறாரு. இந்த ஃப்ளைட் என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலரு. ஃப்ளைட் எப்படி பறக்கும்? போய் தொட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஃப்ளைட்ல போலாமா? உள்ள போயிடலாமா? ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்டை பிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், பிடிச்சிட்டீங்க. 1008 பஞ்சாயத்துலாம் வந்து நவீனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருக்குது. எக்கச்சக்கமான குழப்பங்கள் தான், பட் பார்த்துக்கலாம். ஸோ வந்து தலைவர் வந்து அங்கே தான் அழைச்சிட்டு போகிறோம். உள்ளே போயிட்டு ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்காதான்னு பார்ப்போம். ஸோ மக்களே, இவன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். அதில் இன்னொரு சர்ப்ரைஸ் அவனுக்காக காத்துட்ருக்காது. என்னென்னா இதுதான் அது. ஸோ நவீனனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்கிறதுனால அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கேப்டனும் ஏர் ஹோஸ்டஸும் வந்து இப்போ சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக ஃப்ளைட் ஏறினதுலேருந்து சார் இன்னும் ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இல்லை. இது இப்போ இது வச்சுட்டு என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது மேட்டர் கிடையாது. இப்போ இந்த ஃப்ளைட் லைட்டாக ஜர்க்காகி முன்னாடி போகும்ல, அப்போ அவர் பேசுறதை கம்மி பண்ணுவார். பயப்படுவியா? பயம் இல்லை. அந்த பையனுக்கு பயம் இல்லை.